கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 7:11 சொல்லுகிறது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நீதி செய்கிற தேவன். அவரிடத்திலே நாம் நீதியை மட்டுமே நாம் எதிர்பார்க்க முடியும். அவர் அநீதிக்கு கூட்டு நிற்கிற தேவன் அல்ல. அதனாலதான் சங்கீதக்காரனை கொண்டு ஆண்டவர் சொல்லும் போது இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒருவேளை இந்த உலகத்துல நம்முடைய உண்மையான நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள், நீதிகள் கிடைக்காமல் இருக்கலாம். உலக ஜட்ஜ்மெண்ட்களில கூட சில வேளை நமக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் கிடைக்காமல் போகலாம். ஆனா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருந்து அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஏதாவது விஷயத்துல பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடு இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். உங்களை அநியாயமாய் உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் செயல்படுவானால் அவர் சினங்கொள்ளுகிற ஆண்டவர். நிச்சயமாய் உங்களுக்கு நீதி கிடைக்க பண்ணுவார். ஏதோ சில நீதிகள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்குகிறீர்களா? கர்த்தர் சொல்கிற இந்த காலை வேளையிலே நீங்க கலங்க வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நீதி உள்ளவரை தான் நீங்கள் இந்த காலைகளை தேடுகிறீங்க. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிறவைகளை தந்து உங்களை மகிழ பண்ணுவார். செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஏசப்பா, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் ஒருவேளை மனுஷனிடத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து கிடைக்காமல் போயிருந்தாலும் உண்மை நம்புகிறோம்ப்பா. நீர் நீதிபரரா இருக்கிறீரே. எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய இடங்களிலே நியாயம் கிடைக்க பண்ணுங்கப்பா. ஏதோ சில உள்ளங்கள் சோதனைகளுக்கு நியாயம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்களே, அவர்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, பாவிகளின் மேல் சினங்கொள்ளுகிற தேவனே, அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்க கூடாதபடிக்கு அக்கிரமமான கிரியைகளை நடப்பிக்கிற மனிதர்களோடு கர்த்தர் அவர்களை மனம் திரும்ப பண்ண வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களில் வெளிப்படட்டும். கர்த்தருக்குள் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.